تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஆண்கள் தான் ஏற்க வேண்டும் என்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்தது, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவர்கள் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை அணுகியிருக்கிறார்கள் என்ற ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அந்த குடும்பம் கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை கையாளுகிற விதத்தில் தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக கடந்து செல்லும் என்று நம்ம பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களோடு அவர்கள் தன் குடும்பத்தை கடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியின் வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலோடு பிரச்சனையோடு கடந்து போகிறது. ஆனால் பல மனைவிமார்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வெற்றிகரமாக அந்த குடும்பத்தை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வாழ்நாளில் இருந்து அவர்களுடைய வழிகாட்டுதலிருந்து நமக்கு முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை ஆழமாக அவர்கள் எப்படி அதை கையாண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரச்சனைகளை மனைவிமார்கள் எத்தனை பிரச்சனைகள் செஞ்ச போன நேற்று சில பிரச்சனைகளை சொல்லி காட்டணும். அந்த சூழலிலும் அவர்கள் மனம் புண்படாமல் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நபிமார்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரெண்டு கோஷ்டியாக, நேற்றே சொன்னோம், ரெண்டு கோஷ்டியாக அவங்க பிரிஞ்சு பல பிரச்சனைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கோஷ்டியில் ஆயிஷா ரலியல்லாஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும், சபியா ரலியல்லாஹு அவர்களும், அடுத்தது சௌதா, இவங்க 4 பேரும் ஒரு கோஷ்டி. அடுத்து மற்ற மனைவிமார்கள்லாம் ஒரு கோஷ்டியாக இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆயிஷா வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது தான் நபித்தோழர்கள் அதிகமான அன்பளிப்புகளை கொடுத்து விடுவாங்க. அதாவது ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது தான், ஆனால் ஆயிஷா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ரொம்ப விருப்பமான ஒரு மனைவி. அதனால் என்ன பண்ணுறாங்க, நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கும்போது அதிகமான அன்பளிப்புகளை அங்கே இருக்கும்போது மற்ற மனைவிமாருக்கு வீட்டில் இருக்கும்போது நபி கொடுத்து விடுறதில்லை. ஆனால் ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது தான் அதிகமான அன்பளிப்புகளை கொடுத்து விடுவாங்க. அப்போ இதே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு கோஷ்டியில் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஆக்குறாங்க. என்ன ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது மட்டுமே அன்பளிப்பு கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கொடுக்குறது இல்லையே என்று சொல்லி ரொம்ப கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலையே சண்டை போடுறாங்க. அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அவங்க அந்த கோஷ்டி, அது இன்னொரு கோஷ்டிக்கு அவங்க தான் தலைவராங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நேரடியாக ரொம்ப கடுமையாக, அதாவது ஹதீஸில் சொல்ல முடியாத வார்த்தைகள் இல்லை, ரொம்ப கடுமையாக ஆயிஷா வீட்டில் சண்டை போடுறாங்க ஜைனப் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக அவங்க வார்த்தைகளால், ஹதீஸில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் சண்டை போட்டவுடனே அதே ஆயிஷா அவளை இழுத்து வச்சு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. அப்போ ஆயிஷா நபிகள் நாயகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு ஆயிஷா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிஷா எந்த அளவுக்கு பதில் சொன்னான்னு அது எப்படி அவங்க ஜைனபுடைய வாய் அடைக்கிற அளவுக்கு, அதுக்கப்புறம் அவங்கள பதிலே பேச முடியாத அளவுக்கு ஆயிஷா அவங்க பதில் சொன்னாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அபூபக்கருடைய மகன் அபூபக்கர் மகன் தான். இப்படி அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான ஒரு பிரச்சனை, 2 பேர்த்துக்கு இடையில் ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனை, ரொம்ப வார்த்தைகள்லாம் கேட்க முடியாத ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, அவருடைய மனைவிமார்கள் எப்படி நடந்திருக்காங்க, ரொம்ப கடுமையான சண்டையோட வார்த்தைகளால் சொல்ல முடியாத வார்த்தைகளில் ரொம்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் அந்த இடத்துல எப்படி இருக்காங்க, ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு மனைவி அதுக்கு பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்னால் அப்படியே மறுபடியும் அவங்களால பேச முடியாத அளவுக்கு அவங்க வாய் அடைக்கிற அளவுக்கு அவங்க பதில் சொன்ன உடனே நபிகள் நாயகம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்களா,
அபூபக்கருடைய மகன் அபூபக்கர் தான், ரொம்ப அபூபக்கர் மகத்துக்கு திறந்த மாதிரி நீ பதில் சொல்லிட்ட என்று அந்த செய்தி அப்படி கடந்து போனார்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் அவங்க அதாவது ஒரு பிரச்சனைகளை எப்படி அவங்க கடந்து போனாங்க. இதை நம்ம ஆண்கள் என்ன புரியணும்னு சொன்னால், பெண்கள் இப்படி தான், அதாவது படைப்பே இப்படி தான் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், அல்லாஹ்வுடைய படைப்பே இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் அவங்க பல மனைவிமார்களோடு எப்படி ரொம்ப எளிமையாக அந்த பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக கடந்து போனார்கள் என்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளோடு அவங்க கடந்து போனாங்க என்பதை நம்ம உள்வாங்கி, நமக்கு குடும்பங்களில் இப்படி பிரச்சனை வரும்போது எளிமையாக அவளோட மனமும் புண்படாமல், அது பெரிய சிக்கலாக்கி கொள்ளாமல், பிரச்சனை ஆக்கி கொள்ளாமல் அப்படி கடந்து போகணுங்கிறதுக்காக இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் அவங்க ஆயிஷா அவங்க, அதாவது நபிகள் நாயகம் அவங்களிடத்துலேயே வந்து ஒரு உதாரணம் மூலமாக அப்படியே குத்தி காட்டுற மாதிரி ரொம்ப கடுமையாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்கள் ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு பள்ளத்தாக்கு வழியாக போகிறீங்க. போகும்போது 2 மரம் இருக்குது. ஒரு மரம் பட்டு போய் காஞ்சி போயிருக்கு, அதில் எந்த தலையும் இல்லை. இன்னொரு மரம் நல்லா தலைன்னு இருக்குது. நீங்கள் இப்போ ஒட்டகத்தை எந்த மரத்தில் நீங்கள் மேய விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எந்த மரத்தில் இலை இருக்குதோ அதில் தான் மேய விடுவேன் அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கன்னி, யார் ஆயிஷா அவங்க கன்னி, மற்ற எல்லா மனைவிமார்கள் என்ன விதவைகள், வேற ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு அது வாழ்க்கை இழந்து விதவியாக வந்தவர்கள் தான் மற்ற மனைவிமார்கள். அப்போ நீங்கள் என்னதான முக்கியத்துவப்படுத்தணும், என்னகிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொடி வச்சு குத்தி காட்டுறதை பேசுனாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் எப்படி கடுமையாக கோவம் வரும், ஒரு மனிதனை குத்தி காட்டி மற்றவங்களை தாழ்த்தி பேசும்போது ஒரு கோவம் வரும்ல. ஆனால் நபிகள் நாயகம் அதை அப்படியே கடந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஆயிஷா அண்ணாவிட்ட சொல்கிறாங்க, அதாவது நீ என் மேலே எப்போ கோபமாக இருக்கிற, எப்போ அன்பாக இருக்கிறங்கிறத நான் உன்னுடைய வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா அண்ணா கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னால், நீ என் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ நீ வந்து முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் மேலே நீ கோபமாக இருந்தேன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் மீது சத்தியமாக நீ சொல்லுவேன், அந்த வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இது பல முறை நடந்திருந்தாலே அந்த வார்த்தையை அவங்களால புரிஞ்சிருக்க முடியும். ஒரு மனைவியோடைய கோபத்தையும் அவங்க அன்பாக இருப்பதையும் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னால், அவங்க வார்த்தை இது மாதிரி அடிக்கடி ரசூல்லா மேலே அவங்க கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும், அவங்க அந்த வார்த்தைகளை வச்சு மனைவி எந்த சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அப்போ ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் அந்த பேரில் தான் நான் கோவப்பட்டுருவேன், அந்த பேரில் தான் நான் கோவிச்சிக்கணும் ஒழிய உங்கள் மேலே ஒரு காலத்தில் நான் கோவிச்சிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த செய்தியை ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கோபம் வந்தால் கூட, அதான் இன்றைக்கி மனைவிமார்களிடையே கணவன் மனைவி கிட்டத்தில் கோபம் வந்துச்சுன்னா என்ன, ரொம்ப கடுமையாக வெறுத்துடுறோம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சின்ன சண்டையில் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கடுமையான கோபம் வர்றது, கொடுமையாக வெறுக்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த மனைவியுடைய உணர்வை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிஷா நபிகள் அவங்க. ஆனால் மனைவி என்ன சொல்கிறாங்க, உங்களோட பேர் மேலே தான் எனக்கு கோபம் வரும், உங்கள் மேலே ஒரு காலத்தில் எனக்கு கோபம் வராது என்று சொல்கிற அளவிற்கு இதில் நமக்கு ஒரு படிப்பு இருக்கா இல்லையா. கணவன் மனைவினா ஒரு சண்டை வரும், ஒரு பிரச்சனை வரும், இல்லாமல் எந்த வாழ்க்கையும் போகாது. ஆனால் நம்ம அந்த வெறுப்பை கடுமையாக எந்த சூழலிலும் காட்டிவிடக்கூடாது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அமைதியாக இவ்வளவு பொறுமையாக இத்தனை மனைவியாரோடு குடும்பம் நடத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அவங்களே கடுமையாக கோவப்படுறாங்க. எந்த அளவுக்கு கடுமையாக கோவப்படுறாங்கன்னு சொன்னால், உங்களோட இனிமேல் 1 மாதத்துக்கு உங்களோட நான் பேசவே மாட்டேன், உங்கள்கிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், உமர் அலி அவங்க இதை கேள்விப்பட்டு ஒருத்தர் ஓடி போய் சொல்கிறாரு. எப்படின்னா, உமர் அலி அவர்களும் இன்னொரு அவர் அருகாமையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழரும் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு நாளைக்கு உழைக்க போவேன், நீங்கள் ரசூலாவோட இருக்கணும். நான் அவர் உழைக்க போகிற அன்றைக்கி உமர் அலி அவனு ரசூலாவோட இருப்பாங்க. இவர் ரசூலாட்ட என்ன செய்தியை கேட்டு வந்தாரோ அதை அவர்கிட்ட சொல்லுவார், இவர் ரசூலாட்ட கேட்டு வந்த செய்தியை இவர்கிட்ட சொல்லுவார். இப்படி அவங்க பகிர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவர் போய் ஓடி போய் உமர் இடம் சொல்கிறாரு, ரொம்ப பெரிய காரியம் நடந்து போச்சு அப்படின்னு போய் சொல்கிறாரு. அப்போ உமர் யாராவது படையெடுத்து வந்துட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை அதோட பெரிய காரியம் நடந்து போச்சு அப்படின்னா என்ன அது அப்படின்னு சொன்னால், ரசூல்லா வந்து மனைவிமார்கள்லாம் தலாக்கு விட்டாங்க அப்படின்னு அவர் செய்தியை சொல்லிட்டார்.
உடனே மனைவி பாருன்னா இவருடைய மகள் இருக்காங்கல்ல, உமர் அலியாவுடைய மகள் இருக்கிறாங்க. உடனே அவர் ஆடையெல்லாம் ரோட்டில் இருபட ஓடி வராரு. ஓடி வந்து ஹப்ஸா அலியாவிட்ட வந்து கேட்குறாரு, என்ன நடந்துச்சு? அவர் சொல்லும் போது சொல்லிட்டார், ராத்திரி ஃபுல்லாக அல்லாவுடைய தூதர்கிட்ட சண்டை போட்டியாமல. யார்? உமர் அலியா வந்து ஹப்ஸாட்ட கேட்குறாங்க, ராத்திரி முழுக்க வந்து ரசூலாட்ட நீ சண்டை போட்டியாமல அப்படின்னோடனே ஹப்ஸா அலியா சொல்கிறேன், ஆமாம் சண்டை போட்டேன் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க யாரும் ஆயிஷா அலியாவும் ஹப்ஸாவும் 2 பேரும் தான் சண்டை பிரச்சனை. இந்த பிரச்சனைனால ரசூலா என்ன செஞ்சுட்டாங்க, உங்கள்கிட்ட 1 மாதத்துக்கு நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி போய் ஒரு வீட்டில் பரன் மேலே அமர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ ரசூல்லாவுக்கே கடுமையாக கோபம் வர்ற அளவுக்கு பெண்கள் நடந்திருக்காங்க, மனைவிமார்கள் நடந்திருக்காங்க. இப்படிலாம் நடக்கும் என்பதற்காக சொல்கிறேன். இது அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற ஆண்கள் இதை புரிஞ்சுக்கணும். பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ரசூல்லாவுக்கே இவ்வளோ கடுமையாக கோபம் வர்ற அளவுக்கு அவங்க நடந்திருக்காங்கிறத நம்ம இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிர்வாகம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் மனைவிமார்கள் அடுத்துல இப்படி இருக்குங்கிறது, அதாவது மனைவிமார்கள் இதை வந்து ஒரு இதை நாளைக்கு அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இதை நபிமார்களுடைய மனைவிமார்களே இப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பெருசாக எடுத்து அதை பிரச்சனை ஆக்கிறதுக்கு இது சொல்கிறல. இது செய்தியை இது எதுக்காக சொல்கிறோம்னா, சூழலுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் கோபம் வரும், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கடந்து போனார்கள். அந்த ஆயிஷாலே சொன்னாங்கல்ல, நான் வந்து உங்கள் பேரில் தான் கோவப்பட்டேன், உங்கள் மேலே ஒரு காலம் எனக்கு கோபம் வராது. அப்படின்னா அவங்களுடைய குடும்ப உறவு எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்காரு. கோபம் என்பது இயல்பாக எல்லா மனிதருக்கும் வரக்கூடியது தான். அதனால் அதை கடந்து அவர்களுடைய உறவு, அவருடைய அன்பு பாசம் எப்படி இருந்திருக்கு என்று புரியறதுக்காக அந்த செய்தி சொல்கிறேன். அப்போ இவ்வளோ அந்த நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலிருந்து இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் நிறைய சண்டை போட்டிருக்காங்க, நிறைய பிரச்சனை புரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி இத்தனை மனைவிமார்களோடும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இது எதில் நம்ம பொறுப்பை, அதாவது குடும்பத்துடைய நிர்வாக பொறுப்பை, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற ஆண்கள் இதை ரொம்ப கவனமாக கொண்டு பெண்களிடத்தில் அது எந்த சூழலிலும், அதாவது எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அந்த அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க என்பதற்காக அடிக்க போகிறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து கூடக்கூடாது. இதையெல்லாம் கடந்து தான் ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் என்பதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னை வாக்கருள் என்ற பிரார்த்தனையோடு என் உரை நிறைவேற்ற. டைம் அதான் 5:22 சகர் முடிவு, 6:25 இஃப்தார் முடிவு.